ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் முருங்கை மரத்தினுடைய பயன்களை பற்றி பார்க்கலாம். முருங்கை மரம் பொதுவாக விதை, காய், மரப்பட்டை, அதில் இருக்கும் பூக்கள் இவை அனைத்தும் மருத்துவ பலன்களை தரக்கூடியது. இவை நம்ம மியான்மர், மலேசியா போன்ற நாடுகளில் அதிகமாக இதை பயிர் செய்கிறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பல பலன்களை தரக்கூடியது இந்த முருங்கை மரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியும். இவை குறிப்பாக இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் இதை அதிகமாக பயிர் செய்கிறோம். அனைத்து வீடுகளிலுமே இதை நம்ம வீடு கட்டும் பொழுதே எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, முருங்கை மரத்தை நட்டு வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, இது காலங்காலமாக எல்லா மக்களுக்கும் பலன் தரக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொல்கிறதுனால இதில் நிறைய மருத்துவ பலன்கள் நமக்கு கிடைக்கிது. அது என்னென்னு பற்றி விரிவாக பார்க்கலாம். பொதுவாக முருங்கைக்காய் இதில் என்ன பலன் தருதுன்னா, அதிக இரும்பு சத்து, அதிக எண்ணெய் சத்துக்களை நம்ம உடம்புல கொடுக்குது. முருங்கை பூவில் ஏராளமான நற்குணங்கள் உள்ளன. எனவே வீட்டில் ஒரு முருங்கை மரங்களை நட்டு வைக்கும் பொழுது நம் உடலுக்கு தேவையில்லாத நோய் தாக்கம் வருவதிலிருந்து நம்மை காக்கலாம். இதனால் வருமுன் காப்போம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நம் உடலில் தோணக்கூடிய அனைத்து வியாதிகளையும் தீர்ப்பதற்கு இந்த முருங்கை மரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் நாம் உணவில் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முருங்கை காய்களை வாரத்தில் ஓரிரு நாட்கள் எடுக்க வேண்டும். இவை அதிகமாக எடுத்தாலும் அதிக பித்தம் ஏற்படும். அளவோடு உண்ண வேண்டும். எவ்வளவு அளவு உண்ண வேண்டும் என்பதை பற்றியும் இந்த விரிவுரையில் பார்க்கலாம். முருங்கை பூவை அரைத்து இதனை சிறிதளவு நெய் சேர்த்து வதக்கி அதனுடன் பாலில் சிறிதளவு காய்ச்சி குடிக்கும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை குறைப்பதுடன் உடல் குளிர்ச்சியாகி உடல் வலிமையுடன் இருப்பதை நாம் உணரலாம். பொதுவாக வெயில் காலங்களில் உடல் அதிக வெப்பம் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் முருங்கைப்பூவை நன்கு அரைத்து இதனை சூப்பாக செய்து அருந்தலாம். இது போன்று முருங்கைப்பூவினால் செய்த சூப்புகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது வெயில் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய கண் வீக்கம், உடல் வீக்கம், கண்களில் ஏற்படக்கூடிய சிறு கொப்பளங்கள், இது போன்ற நோய்களிலிருந்து நம்மை காக்கலாம். பொதுவாக கணினிகளில் அதிகமாக வேலை செய்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய கண் எரிச்சல், கண்களிலிருந்து நீர் வடிதல், கண் சிவந்து போதல் போன்ற நோய்களிலிருந்து நம்மை காக்க முருங்கைப்பூவை அரைத்து இதனுடன் பாலில் சேர்த்து கலந்து அதனை வடிகட்டி இதனை சாறாக ஒரு வாரம் தொடர்ந்து நம்ம எடுக்கும் பொழுது கண்களில் இயற்கையாகவே அதிகளவு நீர் சுரந்து இதனால் வரக்கூடிய கண்களிலிருந்து நீர் வருதல் போன்ற நோய்களிலிருந்து நம்மை முழுமையாக காக்கலாம். அந்த அளவுக்கு முருங்கைப்பூவில் ஏராளமான மருத்துவ பலன்கள் உள்ளது. பெண்களுக்கு